24 மணி நேரத்தில் 34 அதிபயங்கர தாக்குதல்கள். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தொடுத்த அட்டாக். நெதன்யாகு படைகளை உலுக்கிய லெபனான் போராளி பாதிப்பால் துடிக்கும் வீரர்கள். ஈரான் தொடுத்த நரம்பு மண்டல தாக்குதல். அமெரிக்க ராணுவம் வெளியிட்ட அதிர்ச்சி அறிக்கை. முற்றுகையை உடைத்து சென்ற 6 கப்பல்கள். ஹார்முஸ் ஜலசந்தியில் ட்ரம்பின் படைக்கு ஏமாற்றம். கண்களில் மண்ணை தூவிய ஈரானின் நிழல் கடற்படை. உலகம் காணாத ஆயுதங்களை எடுக்கப் போகும் ஈரான். எதிரிகளால் சமாளிக்கவே முடியாத வியூகத்தை கையில் எடுப்போம். பிரான்ஸ் அதிபரிடம் ஈரான் ஜனாதிபதி சொன்னது நடந்தால் பயங்கரமான பதிலடி கொடுப்போம். அமெரிக்காவுக்கு சீனாவின் நேரடி எச்சரிக்கை. ஈரான் விஷயத்தில் பொங்கி எழுந்த 48 மணி நேரத்தில் ஏதோ மாபெரும் சம்பவம் நடக்க போகிறது. பொழுது விடியும் முன் புதிய ட்விஸ்ட் வைத்த டொனால்டு ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் மீது 34 தொடர் தாக்குதல்களை அதிரடியாக நடத்தி மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா போராளிகள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய இலக்குகளை குறிவைத்து 34 அதிரடியான ராணுவ நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக லெபனான் ஆயுதக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு எல்லை மற்றும் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் அமைந்துள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியிருப்புகளை குறிவைத்து இந்த சரமாரி குண்டுவீச்சு தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட்டுள்ளன. குடியிருப்புகள் மட்டுமின்றி எல்லையில் இஸ்ரேலிய ராணுவ படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்த இடங்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மீதும் ஹிஸ்புல்லா படைகள் நேரடி தாக்குதல்களை தொடுத்துள்ளன. அமெரிக்கா ஈரான் மோதல் ஒருபுறம் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கும் நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தனது தாக்குதல்களை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவது இந்த போரை ஒரு மாபெரும் பிராந்திய போராக உருவெடுக்க செய்து எதிரான மாபெரும் போரில் அமெரிக்க ராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வமான அதிர்ச்சி தகவல்களை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தற்போது பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான இந்த ராணுவ நடவடிக்கைகளில் இதுவரை மொத்தமாக 399 அமெரிக்க படை வீரர்கள் போர்க்களத்தில் படுகாயமடைந்திருப்பதாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இவர்களில் 354 பேர் சிகிச்சைக்கு பின் மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்கும் நிலையில் 3 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல அமெரிக்க வீரர்களுக்கு தலையில் ஏற்பட்ட மாபெரும் அதிர்ச்சியால் மூளை பாதிப்பிற்கான அறிகுறிகள் பல நாட்கள் தாமதமாகவே தெரிய வந்துள்ளன. இதனால் காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமெரிக்க படை கவலையுடன் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நிலவரப்படி 373 வீரர்கள் காயமடைந்ததாக முன்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாக வந்த மூளை பாதிப்பு மருத்துவ அறிக்கைகளால் அந்த எண்ணிக்கை தற்போது 381ஆக திருத்தப்பட்டுள்ளது. உண்மையான பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதங்களை வைத்து ஈரானை தாக்கினாலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களும் அமெரிக்க வீரர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் அப்பட்டமாக காட்டுகின்றன. கடல் முற்றுகைக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவம் சந்திக்கும் இந்த இழப்புகள் ட்ரம்பின் போர் வியூகத்திற்கு கிடைத்த மாபெரும் சறுக்கல். ட்ரம்பின் மாபெரும் கடல் முற்றுகை அமலுக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே ஈரானுடன் தொடர்புடைய பல கப்பல்கள் அமெரிக்க படையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை சர்வசாதாரணமாக கடந்துள்ள அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கிறிஸ்டியானா மற்றும் லடோனா ஆகிய 2 கப்பல்கள் ஈரானின் பண்டார் இமாம் கொமைனி துறைமுகத்தில் இருந்து அமெரிக்க படையை ஏமாற்றி கடந்துள்ளன. இதில் லடோனா ஒரு வாரமாக துறைமுகத்தில் பதுங்கி இருந்து செவ்வாய்க்கிழமை திடீரென்று தனது சிக்னலை ஆன் செய்து பாரசீக வளைகுடாவிற்குள் நுழைந்துள்ளது. அமெரிக்காவால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட முர்லி கிஷன் மற்றும் 2025 ஈரானுக்கு சென்று வந்த பீஸ் கல்ஃப் ஆகிய 2 கப்பல்களும் நேற்றிரவு இருட்டோடு இருட்டாக ஜலசந்தியை கடந்து மேற்கு நோக்கி வெற்றிகரமாக பயணித்துள்ளன. வேறு பெயரில் தடை செய்யப்பட்ட ரிச் ஸ்டாரி திங்கட்கிழமை இரவிலும் ஈரானின் புஷேர் துறைமுகத்தில் இருந்து வந்ததாக கருதப்படும் எல்பிஸ் என்ற கப்பல் முற்றுகை அமலுக்கு வந்த பிறகும் ஜலசந்தியை கடந்து மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த கப்பல்கள் உண்மையிலேயே முற்றுகையை உடைத்து சென்றனவா அல்லது தங்களது உண்மையான இருப்பிடத்தை மறைக்க போலியான GPS சிக்னல்களை அனுப்பி அமெரிக்காவை ஏமாற்றுகின்றனவா என்பதை இன்னும் உறுதியாக கூற முடியவில்லை என்று CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகத்திற்கு செல்லும் எந்த கப்பலையும் விடமாட்டோம் என்று அமெரிக்கா மார்த்தட்டிய நிலையில் இத்தனை ஈரான்
ஈரானிய கப்பல்கள் ஜலசந்தியை கடந்திருப்பது அமெரிக்காவின் ராணுவ பலத்தையே கேலிக்கூத்தாக்கியுள்ளது. இது உண்மையா அல்லது ஈரானின் மாயாஜாலமா என்பதை அறிய அமெரிக்கா உளவுத்துறை இப்போது திணறி வருகின்றது. பிரான்சும் இணைந்து அமைதி மாநாட்டை கூட்ட திட்டமிட்டிருக்கும் நிலையில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமெரிக்காவிற்கு எதிரான மாபெரும் குற்றச்சாட்டுகளையும் புதிய போர் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் போர் நிறுத்த நிபந்தனைகளை மிக தெளிவாக முன்வைத்ததாகவும், ஆனால் அமெரிக்காவின் நியாயமற்ற அதிகப்படியான கோரிக்கைகளாலேயே அந்த ஒப்பந்தம் முறிந்து போனது என்று பிரான்ஸ் அதிபரிடம் பெசஸ்கியான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தொடர்ந்து அத்துமீறும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை இனியும் ஏற்க முடியாது என்றும், இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அது சர்வதேச சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடக்கும் என்று ஈரான் தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்குவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் ஈரானை மட்டும் பாதிக்காது, அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் ஈடு செய்ய முடியாத கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் பிரான்ஸை எச்சரித்துள்ளார். இதற்கிடையே ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் மொஹபி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். போர் தொடர்ந்தால் எதிரிகளால் சமாளிக்கவே முடியாத புதிய ராணுவ திறன்களையும் இதுவரை கண்டிராத புதிய போர் முறைகளையும் ஈரான் களமிறக்கும் என அவர் பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். அமைதி மாநாட்டிற்கு தயாராகும் பிரான்சிடம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், ஆனால் பிடிவாதம் பிடிப்பது அமெரிக்கா தான் என்பதை ஈரான் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளது. அதே சமயம் அமெரிக்கா கடல் முற்றுகையை தீவிரப்படுத்தினால் இதுவரை பயன்படுத்தாத ரகசிய ஆயுதங்களையும் சைபர் தாக்குதல் போன்ற புதிய போர் முறைகளையும் பயன்படுத்த ஈரான் ராணுவம் பச்சை கொடி காட்டி சீனா ராணுவ உதவி வழங்குவதாக வெளியாகும் செய்திகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா, இதன் அடிப்படையில் அமெரிக்கா தங்கள் மீது புதிய வரிகளை விதித்தால் அமெரிக்கா அதிரடியான பதிலடிகளை சந்திக்கும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. அமெரிக்கா எங்கள் மீது புதிய வரிகளை விதிக்கும் திட்டத்தை முன்னெடுத்தால் சீனா கைகட்டி வேடிக்கை பார்க்காது, நாங்களும் உடனடியாக பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு சீனா ராணுவ ஆதரவு மற்றும் ஆயுதங்களை வழங்குவதாக கூறி ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் அனைத்தும் முற்றிலும் இட்டுக்கட்டப்பட்டவை என சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பொய் செய்திகளை வைத்து அமெரிக்கா அரசியல் செய்வதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. ராணுவ பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் சீனா எப்போதுமே விவேகத்துடனும் மிகவும் பொறுப்புடனும் செயல்பட்டு வருகிறது. சீனாவின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடமைகளுக்கு உட்பட்டே இதற்கான கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன என சீனா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை சீனா மீது சந்தேகம் கொள்ள அதை காரணமாக வைத்து அதிபர் ட்ரம்ப் சீனா மீது பொருளாதார போரை தொடங்க பார்க்கிறார். ஆனால் எங்கள் மீது கை வைத்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் மாபெரும் பதிலடி கொடுப்போம் என சீனா நேரடியாக மிரட்டியுள்ளதால் ஈரானிய போர் இப்போது அமெரிக்க சீனா வர்த்தக போராகவும் உருவெடுக்கும் அபாயம் எழுந்துள்ளது. மீது போர் தொடுக்க திட்டமிடுகிறாரா? இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைந்து விட்டது, இனி நடுக்கடலில் தான் போர் என உலகமே பதற்றத்தில் இருந்த வேளையில் அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் ஏதோ நடக்கப் போகிறது என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது ஒரு மாபெரும் சஸ்பென்ஸை உடைத்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் முகாமிட்டுள்ள நியூயார்க் போஸ்ட் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நீங்கள் அங்கேயே இருங்கள், ஏனென்றால் அடுத்த 2 நாட்களில் அங்கு ஏதோ நடக்கப் போகிறது என அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் உயிர் பெறுவதை மிக சூசகமாக தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைப்பதில் பாகிஸ்தான் மிக முக்கிய பங்காற்றி வருவதை உறுதி செய்துள்ள ட்ரம்ப், பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் அசீம் முனீரை அவர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார், அவர் ஒரு அற்புதமான மனிதர் என புகழ்ந்து தள்ளியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு மாற்றலாம் என பல தரப்பிலும் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்திற்கும் சுவிட்சர்லாந்திற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாத ஒரு நாட்டிற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என கூறி ஜெனீவாவை ட்ரம்ப் அதிரடியாக நிராகரித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையும் ஈரானின் போர் இழப்பீடு கோரிக்கையும் உச்சக்கட்ட மோதலை உருவாக்கியுள்ள நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப இரு நாடுகளும் ரகசியமாக தயாராகிவிட்டன என்பதை ட்ரம்பின் இந்த வார்த்தைகள் அப்பட்டமாக காட்டுகின்றன. அடுத்த 48 மணி நேரம் வளைகுடா போரின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது.